ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரொஃபஸருக்கு ஸ்டூடெண்ட்க்கு இடையில உள்ள லவ் மூவி மாதிரி தான். அது மட்டும் இல்லை, சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜின்ஜியா இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவள் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பா போல். அது பாசிட்டிவ்னு வந்துடுது. ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஒரு டைம் தானே ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதாவது அவள் ஒருத்தர் கூட க்ளோஸாக இருந்திருப்பா. அப்போ தெரியாது அது அவளுக்கு யாருன்னே. ஏதோ எதிர்பாராத சூழ்நிலை, கண்ட்ரோல் இல்லாமல் க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அதை நினச்சிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, அதாவது நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சால் வெளியே இருக்கவங்கள என்னை பற்றி எப்படி பேசுவாங்க, என் ஸ்டடீஸ் அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ஜியாக நினச்சிட்டு இருக்க. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் வெளியே வருவாளா. அப்போ அவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காராமா அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அவர் 3 ரூல்ஸ் வச்சுருக்காராம். கிளாஸில் சும்மா அங்கேயும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் லேட்டாக வரக்கூடாது, 3வது இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா ஹீரோயினோட கிளாஸுக்கு தான் அந்த ப்ரொஃபஸர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வராரு. நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கு. ஐயோ, என் கிளாஸுக்கு தான் இந்த சார் வராரா, நான் உடனே போகணுமான்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போகும்போது அந்த டெஸ்ட்டு கிட்ட இருக்குல்ல, அதை அங்கே கீழே போட்டுட்டு போயிடுறா. வேகமாக ஏந்து போனதுனால அவளுக்கு தெரியல. அப்புறம் உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு கேட்டுட்டு போகிறாளா. இவ பட்டுக்குள்ளே போகிற, பயந்துட்டே தான் உள்ளே போகிற. என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஹீரோனுக்கு. அந்த சாருமே உள்ளே வான்னு சொல்கிறாரு. ஆனால் இவ போய் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அது வாங்கும்போது தான் அந்த ப்ரொஃபஸரோட ஃபேஸே பார்க்குறா. இவர் கூட தானே அன்னைக்கு ஸ்டே பண்ணோம், நான் நம்ம ப்ரொஃபஸர் கூட ஸ்டே பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு அங்கே போகும்போது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பெருசாக கண்டுக்கல, போய் உட்காருன்னு தான் சொல்லியிருப்பாரு. அவருமே இன்னும் நம்ம ஹீரோனோட ஃபேஸை கிளியராக பார்க்கல. நம்ம சியா ஒரு பக்கம் என்ன நினச்சிட்டு இருக்கானா, ப்ரொஃபஸர் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டுமே, அது எப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா, ஒரு பார்ட்டி நடக்கிற ஒரு கிளப் மாதிரி. அந்த கிளப்பில் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கூட போய் அங்கே பேசிட்டு இருந்திருப்பாரு, ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு. அதே டைமில் நம்ம ஹீரோயின் படிக்கிற காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் நம்ம ஹீரோயின் ஒருத்தனை லவ்வே பண்ணியிருப்பா. அவன் பேர் லீ. அவன் உட்காந்துட்டு இருப்பான் அந்த இடத்துல. நம்ம ஹீரோயின் போயிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஆசையை சொல்லிடலன்னு சொல்லிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது, இதை பின்னாடி நின்று நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. அவர் ஃப்ரெண்டு கூட நின்றுட்டு இருக்கும் போது, பேசிட்டு இருக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அந்த லீன்ற ஒருத்தன் பக்கத்தில் லின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பா. அவன் நம்ம ஹீரோனோட கசின். இந்த லீ இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் தள்ளி விட்டுட்டு, நீ கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கணும் மாடி, உன்னை போய் யாருன்னா லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறான். இன்னும் இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவ எடுத்துட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் ஒரு கிஃப்டாடி, நீ லவ் பண்ற பையனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ உடனே இந்த லீ இருக்கான்ல, நம்ம ஹீரோயின் கை பிடிச்சி ஏதோ நல்ல விதமா பேசுற மாதிரி பேசுறான். என்ன சொல்றான்னா, நான் கொடுக்குற ட்ரிங்க் குடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்கு. ரொம்ப அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோ பேரு ஜோவோட ஃப்ரெண்டு சொல்றாரு, உனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இந்த லீ சொல்றது கேட்டுட்டு இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிடுறா. நம்ம சியா குடிச்சிடுறா. அதுல ஏதோ மெடிசன் வேற கலந்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயின் குடிச்சு விட்டதுக்கு அப்புறமா அப்ப அந்த லீ சொல்றான், என்ன நீ குடிச்சா உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லீ சொல்றான், உன்னை வச்சு ஃபன் பண்றதுக்காக தான் இதை குடிக்க வச்சேன், இதுக்கப்புறம் நீ யார் கூட போயிட்டு எப்படி இருப்பியோ, ரொம்ப கேவலமான வேலை பார்க்க போற, போய் தொலைப்போ, எனக்கெல்லாம் நீ செட்டே ஆக மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோனுக்கா, சி இவ்வளோ கேவலமான ஆளா இருக்கானே, இவனையே எனக்கு முதல்ல பிடிச்சது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவர் ஒரு பக்கம் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை பார்த்தா பாவமா இருக்கு அவருக்கு. என்னடா இப்படி இல்லாம ஒரு பொண்ணை அவன் ட்ரீட் பண்ணுவான், அவ பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. வெளியே போற நேரம் நம்ம ஹீரோ வர டைம்ல நம்ம ஹீரோனை ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான். என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோனை இப்போ அவ கண்ட்ரோல் இல்லை. எப்படியோ வந்துட்டு இருக்கும் போது எதற்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நல்லவரா தெரியுறாரு அப்படின்னு நினச்சி ஹீரோ பிடிச்சி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோனை ஒருத்தன் துரத்திட்டு வந்திருப்பாள் பின்னாடி இருந்து, என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு 4 சாத்தி விட்டுட்டு ஓடி போட அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோன் அவள் கண்ட்ரோலே இல்லை, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ஓர ட்ரிங்க் தானே பண்ணியிருக்காரு. அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் உன் வயசு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. நம்ம ஹீரோனா அவளோட ஏஜ் சொல்லுவோம். ஹீரோக்கு இவ அடல்ட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாரு. அப்படிதான் இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ரொம்ப ஓவரா ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோன் இதை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம், என்ன நீ கிளாஸில் கனவு கண்டுட்டு இருக்கா, ஏன் அப்படி கனவு கண்டுற, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோன் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நோட் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ. அவள் இப்படி டே ட்ரீம் கண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்றா, இல்லை சார் நான் கனவுலாம் காணல, என் பேர் ஜின்ஜியா அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட ஃபேஸை அப்போதான் க்ளோஸில் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு டவுட்டு, ஒரு நிமிஷம் நல்லா என்ன திரும்பி பாரு அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனும் திரும்பி பார்க்குறா. மறுபடியும் அவளோட பேர் ஜின்ஜியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் கிளாஸ் முடிய போகிற டைம்ன்றதுனால நீ என்ன அப்புறமா வந்து கிளாஸில் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டுறாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனை வந்து ஹீரோ போய் மீட் பண்ணுறா. அதாவது நம்ம ஹீரோ ஜோ போயிட்டு ஜோ சார் நீங்கள் என்ன கூப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ வந்து வா நான் உன்ட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து முதல்ல உட்கார வைக்கிறாரு. ஹீரோன் வந்து பார்க்க கொஞ்சம் நர்வஸாக இருப்பாள. நம்ம ஹீரோவும் நீ எதுக்கும் நர்வஸ் ஆகாத, முதல்ல இதை சொல்லு, எதுக்கு கிளாஸில் கனவு கண்டுட்டு இருந்த, சரி முதல்ல தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட கேட்குறாரு, அன்னைக்கு நைட்டு நீ தானே என் கூட இருந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ உடனே கேட்டுருவோம். ஹீரோன் வந்து குடிச்ச தண்ணி அப்படியே துப்பிடுறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோவும் கேட்குறாரு, நீ ஓப்பனாக உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை அது நான் இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுறீங்க, நான் ஏன் சார் நைட் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையே மறைக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, நீ உண்மையாக தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை தொட்டு பார்க்குறாரு. அன்னைக்கு அந்த பொண்ணு கையை தொட்ட மாதிரி இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோவும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் அப்படிதான். ஆனால் நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல மறுக்கிறா. ஏன்னா ஹீரோனுக்கு தெரியும் இவர் வந்து ரொம்ப பெரிய ப்ரொஃபஸர், இவர் நல்லவர்ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பா. இவளோட ஸ்டடீஸும் பாதிக்கப்படும்ன்றதுக்காக எதுவும் சொல்லலை. இப்போ கரெக்டாக வாமிட் எடுக்கிற மாதிரி போகுவோம். நம்ம ஹீரோ வந்து என்ன வாமிட் எடுக்கிற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன, அன்னைக்கு என்னால் உனக்கு எதனா ஆச்சு அப்படின்னு நம்மளாம் மாற்றி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இல்லை நம்ம இவர்கிட்ட சொல்லக்கூடாது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்ட்டு, அப்புறம் இவருக்கு எதனா பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு போகுது, அது மட்டும் இல்லை ஏன் ஸ்டடீஸை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுறே தவிர ஓப்பன் அந்த உண்மையை சொல்லலை. இல்லை சார் இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கலந்து எடுத்துக்கிட்ட ஃபுட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ ஒன்னே சரி உனக்கு எதனா பிரச்சனைனா எனக்கு நீ கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து ஒரு பேப்பர் எழுதி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனும் சரி சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா அங்கேருந்து கிளம்பி வந்துடுவா. அவள் வரும்போது ஹீரோக்கு ஒரு டவுட்டு, எனக்கு என்னமோ இவ தான் அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு வேற ஒரு சார் வராரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி காலேஜில் என்னென்ன விஷயம் நடக்குது தெரியுமா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரெக்னன்சி செக்அப் எடுத்துட்டு அப்படியே வெளியே போட்டு போயிருக்கா. இப்போ நம்ம காலேஜில் எந்த ஸ்டூடெண்ட் பிரெக்னெண்ட்டாக இருக்கா என்ன விஷயம் கூட தெரியல, இது கொஞ்சம் பெருசாக வெளியே பேசிட்டு இருக்காங்க சொல்லும்போது இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பின்னாடி குடுகுடுன்னு ஓடி போவாளா. இது நம்ம ஹீரோக்கு என்ன சந்தேகமாயிடுது. இந்த விஷயத்தை கேட்டோடனே இந்த சியா எதுக்கு ஓடி போனா, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவள் கிளாஸுக்கு போவாளா. அங்கே போனால் இவளை கிண்டல் பண்ணுறதுக்குன்னே இருப்பாளுங்களே, அதான் இவளோட கசின்னு, அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த லீன் ஒருத்தன் தானே நம்ம ஹீரோயின் கூட ஆசைப்பட்டால அவன், இவங்கெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோனை பார்த்து. நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அவளோட புக்கு திறந்தா அதில் நம்ம ஹீரோயின் செக்அப் பண்ண பிரெக்னன்சி டெஸ்ட் இருக்கும்ல அது இருக்கு. அதை பார்த்தோன்னு இந்த கசின் பொண்ணு வேகமாக வந்துட்டு அதான் லின்னு அவன் வந்துட்டு என்ன பிரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ தான் செக்அப் பண்ணியா, நீ வந்து உன் நோட்டுக்குள்ளே வச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க இவ எவ்வளோ தப்பானவன்னு பாருங்க, இவ பிரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த டெஸ்ட் செக்அப் பண்ணியிருக்கா, அது உள்ளதான் இருக்கு, இவன் நோட்டில் வச்சிருக்கான்ற மாதிரி தப்பா பேச நம்ம என்னன்னு சொல்றா, இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நீ எதுக்கு கீழே கிடந்ததை தூக்கிட்டு வந்து எந்தில் வச்சு ஏன் மேலே பழி போடுறேன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போதைக்கு ஸ்டடீஸ் முக்கியன்றதுனால இப்படி பேசுறா. அப்போ அந்த கசின் பொண்ணும் நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் ட்ரை பண்ண கீழே இருந்ததை எடுத்துட்டு வந்து வச்சு, ஆனால் எங்களுக்கு சந்தேகம் அன்னைக்கு பார்ட்டியில் நீ தான் வந்து ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு எங்கேயோ போன, கண்டிப்பாக என் கூடயோ ஸ்டே பண்ணிருப்பேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து இவ்வளோ திட்டிடுவா அந்த கசின் பொண்ணு. அதுக்கு அந்த கசின் பொண்ணு வந்து என்னையே நீ திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணத்துலேயே ஓங்கி வர அறையை விட நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வா நம்ம உண்மையான பார்க்கல செக்அப் போலான்ற மாதிரி ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ண ஹீரோயின் வந்து இந்த லீன் பொண்ணோட கையை கடிச்சு விட்டுருவா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜோஸ் சார் வராரு, நம்ம ஹீரோ தான் வராரு. என்ன எங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. அப்போ ஹீரோனை தான் முதல்ல கூப்பிட்டு உனக்கு ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே ஜியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனும் இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சார் அங்கே இருக்க மீதி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் நுழைறீங்க, இப்படி தான் அடுத்தவங்களை வச்சு தேவையில்லாமல் ரூமர்ஸில் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்களா, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன், இப்போதைக்கு கிளாஸை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து கிளாஸை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட கையை உடனே பிடிக்கிறாரு, பல்ஸ்ட்டை செக் பண்ண ட்ரை பண்ணுறது போல இருக்கு. அவர் பல்ஸை செக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோன் வந்து உஷாராயிடுறா. டக்குன்னு ஒன்னே சார் என்ன சார் பண்ணுறீங்க, எனக்கு கரெக்டான டைமில் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, ஆனால் இந்த பிரச்சனைக்கு இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அவள் வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஒரு பக்கம் மறுபடியும் கேட்குறாரு, உனக்கு உண்மையாகவே எதுனா என்கிட்ட சொல்லணும்னு இருக்கா, இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தில அது நீயா, உண்மையாகவே அது நீ தானா, அது உந்து தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஓப்பனாக நம்ம ஹீரோன் கிட்ட அந்த உண்மையை கேட்குறாரு. நீ
சொல்லு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினா இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு, கண்டிப்பாக நான் இதை சொன்னேன்னா இவருக்கு தானே பெரிய பிரச்சனை வரும், அதே மாதிரி நம்மளோட ஸ்டடீஸும் பாதிக்கும், அதனால எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அவர் மேலே இப்படி சொல்லிக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து, அதாவது அவளுமே கண்ட்ரோல் இல்லாமல் தான் பண்ண, அவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், நான் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் ஹீரோக்கு டவுட் வந்துடுது, ஏன்னா ஹீரோ வந்து பல்ஸ் செக்அப் பண்ணியிருப்பார்ல ஹீரோயின் கிட்ட இருந்து, அதனால டவுட் வந்துடுது. ஆனால் ஹீரோயின் போனவ அடுத்த நாள் எங்கே போயிருக்கான்னு பாருங்க, அந்த பேபி அபார்ட் பண்ணதான் போயிருக்கா. அங்கே இருக்க டாக்டருமே ரெடியா இருமா, நான் சொல்றப்ப வந்துருன்றமா சொல்லிட்டு போக. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்து முன்னாடி குழந்தைய வந்து ஒரு அம்மாலாம் தூக்குவாங்களோ, அதை பார்த்தோன்னே என் வயிற்றுல இருக்க பேபி தான் என்னோட பிளட் ரிலேஷன், அது நான் அழிச்சே ஆகணுமா என்ன அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டிலேருந்து கால் வருது. கால் பண்ணவங்க எங்கே போன, சீக்கிரம் வீட்டுக்கு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் வீட்டுக்கு போனா அந்த கசின் பொண்ணு லின்னு இருப்பால, அவன் நம்ம ஹீரோனை முதல்ல பார்த்தோன்னே, நான் காலேஜில் உங்கள்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது ஜியா, தப்பு தான், வா அதனால ஃபேமிலி கிட்ட பேசி உனக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வான்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனோட அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்திருப்பா, ஏன்னா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம், நம்ம ஹீரோனோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம், அதனால ஹீரோனை எதுக்காவது யூஸ் பண்ணணும்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோன் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறேன்ற பேரில் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஹீரோன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோனை வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை பக்கத்தை திரும்பி பார்த்து, ஆமாம் இது யாரு, இவன் எதுக்கு என்னையும் இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்க, ஹீரோனோட அங்கிள் ஒன்னே, அது நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தான்மா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்க நம்ம கூட டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனியோ ஆமாம் அப்படிதான், நாங்கள் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு போயிட்டு வந்துடும்ன்ற மாதிரி 3 பேருமே அங்கேருந்து வெளியே வந்துட்டு கதவு சாத்திடுறாங்களா. இந்த லின்னோட அப்பா அம்மா 3 பேருமே வெளியே வந்து கதவு சாத்திட்டு, இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க கூட அவள் ஸ்டே பண்ணிட்டா நமக்கான 8 லட்சம் கண்டிப்பாக வந்துடும், 8 லட்சத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை 8 லட்சத்துக்கு விற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினும் என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, நான் போயிட்டு என்னாச்சுன்னு வெளியே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போகலான்னு பார்க்குறாங்களா. உடனே அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது, ஏன்னா அவங்க உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, அதுக்காக நான் 8 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கேன், ஆக்சுவலி இது நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனுக்கு ஷாக்கு. எனக்கே தெரியாமல் அவங்க எப்படி எனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைப்பாங்க, இல்லை அவங்க ஏதோ சும்மா சொல்லியிருப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த பக்கத்தில் உட்காந்துருந்தால அவன் விட மாட்டான். அப்பெல்லாம் உன்னை விட முடியாது, எனக்கு நீ தேவைப்படுற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க. ஹீரோனா இல்லை வேண்டாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அவன் விடுவான்னு பார்த்தா இல்லை ப்ரெக்னென்ட்டான பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குன்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி தப்பாக பேசி நம்ம ஹீரோயின்கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஃபோர்ஸில் கையில் இருக்க பாட்டில் எடுத்து, அதாவது டேபிள் மேலே இருக்க பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே ஒரே போட்டு விட்டா ஓடி போறா. ஆனால் அவன் விட மாட்டான். என்னையும் அடிச்சு போறியா, இன்னைக்கு உன்னை சும்மா விட போகிறது கிடையாது, உன்னை எதனா நான் பண்ணதா போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே ரயில்வே ட்ராக் மேலெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இவன் வந்து தப்பிக்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஐடியாவே இல்லை, ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஹீரோ கொடுத்த அந்த கான்டாக்ட் கொடுத்துருப்பார்ல, அதனால ஹீரோக்கே கால் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரே பார்த்துட்டு இருக்கா. ஃபோனுமே கையில் தான் இருக்கு, கால் பண்ணியிருப்பா போல இருக்கு. அப்படியே வாங்கவில்ல கொஞ்ச நேரத்தில் அந்த ரவுடி மாதிரி ஒருத்தன் தானே அவனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டான். நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட மறுபடியும் அந்த பாரில் நின்று பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அவருமே வந்து ஃப்ரெண்டுக்காரரும் வந்து, இந்த மாதிரி நீ எதுக்காக அந்த ஒரு பொண்ணே நினச்சி யோசிச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியா இல்லையா, ஏதோ ஒரு காலேஜ் பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னியே, அந்த பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அந்த டைமில் தான் ஹீரோயின் கிட்டேருந்து கால் வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த ட்ராக் மேலே விழுந்திருப்பால, கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சார் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது தான் கேட்குது. நம்ம ஹீரோவும் எந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்துட்டு அங்கே போயிடுறாரு. அங்கே அவர் போகிறதுக்கும், அதாவது கரெக்டாக அவரோட கார் லைட் வந்து அங்கே போயிட்டு அடிக்குது இந்த ரவுடி மேலே. அவன் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோனை வந்து ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தான் அங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நல்ல வேலை ஜோசர் என்னை காப்பாற்ற வந்தார், இல்லைன்னா இன்றைக்கி என் நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இந்த ரவுடி பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்க ஆரம்பிச்சுறாரு. ஹீரோனை பார்த்து உனக்கு ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோன் பயங்கர நிலைமையில இருக்கா. நம்ம ஹீரோ தான் சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போனோன்னே ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. நம்ம ஹீரோவும் எந்த பிரச்சனையும் இல்லை, உன் குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவள் என்ன சொல்கிறது சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காள். அப்போ ஹீரோ கேட்டுறாரு, எனக்கு நல்லா புரியுது இந்த பேபி வந்து நம்ம 2 பேருக்கான பேபி தான், ஆனால் நீ இதையே என்கிட்ட சொல்லாமல் விட்டுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை சார் என்னால் உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நானும் தானே அன்றைக்கி தப்பு பண்ணேன், நான் எதுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் இதை சொல்லி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அது தப்பாயிடும், அதனால் நானே இதை பார்த்துக்கிறேன் எப்படியாவது அப்படின்னு மாதிரி சொல்கிறா. எனக்கு இந்த குழந்தைய வளர்க்க ஆசைன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கே பேபியை வளர்க்க ஆசை இருக்கும்போது நானும் தானே இதில் எல்லாமே பண்ணியிருக்கேன், அப்போ நானும் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தையும் உன்னையும் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஹீரோனுக்கு திடீர்னு ஆன்ட்டி கிட்டேருந்து கால் வருது, அவங்க ஆன்ட்டி அங்கிள் கிட்டேருந்து. ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணதை இப்படி பண்ணி விட்டியே, எங்களுக்கான
காசு போயிடுச்சு, உன் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் தானே அவ்வளோ காசு போட்டு உன்னை பார்த்துக்கிட்டோம், அப்போனா 1 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு போ வேணாண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அழுகையே வருது. என்ன மொத்தமாக அவங்க காசுக்காக தான் இத்தனை நாளாக வளர்த்துருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி அழுதுட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஒன்னே, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், இப்போ நான் சொல்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் குழந்தைய பற்றி நல்லா வளர்ப்போன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு இல்லத்தையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பேக்ரவுண்ட் பற்றிலாம் சொல்கிறாரு. அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறது, எனக்கான ஒரு வீடு இந்த ஊரில் சொந்தமாக இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. அவளுக்கு இந்த குழந்தை மேலே ஆசை வந்துடுச்சு. அதே மாதிரி ஹீரோவை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ அடுத்தது ஹீரோ வந்து சரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி 2 பேருமே அவங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் பார்க்குறா. ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார், உங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி எதுனா கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி டவுட்டோட கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ ஏன் அப்படி கேட்குற, எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் கல்யாணம் கிடையாது, உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த லேடி சொல்கிறாங்க, நான் கூட ஷாக் ஆகிட்டேன், உங்களுக்கு எதுவும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிருக்குமோன்ட்டு, ஆனால் செக் பண்ணும்போது தான் தெரியுது இதான் அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு, என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அட நீ ரொம்ப லக்கிமா, இவர் நேற்று நைட்லேருந்து என்கிட்ட இந்த மேரேஜை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு, நானே அதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட நான் லக்கின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட சர்டிஃபிகேட்டையும் நம்ம ஹீரோனையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, போஸ்ட் மட்டும் கொடுக்குறா. அப்புறம் ஹீரோவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா பாட்டி எல்லாம் அப்ராடில் இருக்காங்க, அங்கே தான் எங்களோட ஆஃபீஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று அனுப்பணும்ல, ஒன்று காட்டணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் என்ன பிடிக்குமா, ஏன்னா எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன மேரேஜ் பண்ணிட்டீங்க, அவங்க என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஏன்னா நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனு, ரொம்ப கைண்டாக இருக்குது, கண்டிப்பாக ஒன்று பிடிக்குன்னு சொல்ல ஹீரோனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோன் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீடை உனக்கு ஏற்ற மாதிரி நான் அமைச்சிருக்கேன், நிறைய ஃப்ளார்ஸு செடி அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்கேன், உனக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாங்கியும் போட்டிருக்கேன், அப்படியே மீறி பார்த்தலைன்னா நெக்ஸ்ட்டாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து இதுக்கே நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும், எனக்காக இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இல்லை ஆனாலும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கலை, உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல, அதனால் இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு இன்னும் எதில் ரொம்ப பிடிக்குமோ எல்லாமே இதில் நீ வாங்கிக்கோ இந்த கார்டை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து ஐயோ சார் கண்டிப்பாக இதை நான் வாங்கிக்க மாட்டேன், எனக்காக ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க, இது என்னால் வாங்க முடியாது சார், எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து ஏன் இப்படி பேசுகிற, பெரியவங்க தான் காசு செலவு பண்ணுற விஷயத்தில் கரெக்டாக பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துப்ப, நான் தானே அப்போ உன்னை பார்த்துக்கணும், உன்னை விட பெரியவன் நான் தான், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒழுங்காக கையில் எது பூட்டி உனக்கு என்ன வேணுமோ இதை வச்சு வாங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோனுக்கா இப்படி நல்லவராக இருக்காரு, எனக்காக எல்லாம் பார்த்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோனுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது, இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இல்லை நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பை இப்போதைக்கு வெளியே சொல்ல வேணாம், நான் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு புரியல ஏன் இப்படி சொல்கிறான்னு, ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் காலேஜில் இப்போ தான் என் ஸ்டடீஸை பார்த்துட்ருக்கேன், இப்போ உடனே தெரிஞ்சதுன்னா என்னால் அதை எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல, நான் சமாளிக்க முதல்ல தயாராகணும், இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் கொடுக்கணும் அடுத்து அவங்க கொஷின் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து அதுக்காக நம்ம மேரேஜை மொத்தமாக மறைக்கவும் முடியாதுலன்னு சொல்கிறாங்களா. ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் அப்படியும் சொல்லலை, கண்டிப்பாக அதுக்கான டைம் வரும்போது நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் ஓப்பனாக அப்படின்னு நம்ம சொல்கிறான். அப்போ ஹீரோவும் சரி ஓகேன்னு சொன்னவர், நீ இனிமேல் காலேஜுக்கு டெய்லி போவேனா, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ மட்டும் போய்க்கோ, பெர்மிஷன் லெட்டர் மட்டும் உங்களோட சார் கிட்ட கொடுத்துரு, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி கொடுத்துருன்னு சொல்ல நம்ம இன்னும் சரி ஓகே சார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எந்த ரூமில் போய் தூங்குறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு தனி ரூம்லேயே தூங்குறது தான் கரெக்டுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலேஜில் போயிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து இந்த யாஹூ சார்னு ஒருத்தர் இருப்பார், யூ சார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போயிட்டு இந்த லெட்டர் எல்லாம் கொடுக்குறா. இந்த மாதிரி நான் காலேஜுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான டேல தான் வர முடியும், எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மை கொடுக்க அந்த சார் வந்து நானும் கேள்விப்பட்டேம்மா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நீ ஏதோ ஓல்டு மேன் கிட்ட சுற்றிட்டு இருக்க, தப்பான வேலை பண்ணுற அப்படின்ட்டு, அதனால் உனக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், ஏதோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கூட மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தானே அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோனே சார் நீங்கள் சாராக இருக்கீங்க, கண்டபடி மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை நம்பிட்டு நான் வயசானவர் கூட போனேன், அப்படி தப்பாக இருக்கேன்ற மாதிரி தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டீச்சருக்கே புரிய வைக்க டீச்சர் ஒன்று எனக்கு நீ சொல்லி தெரியான்னு கேட்கும்போது கரெக்டாக அங்கே சார் வந்துடுறாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு என்னங்க பிரச்சனை, அந்த பெர்மிஷன் லெட்டர், அதாவது அந்த லெட்டர் வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டு போலாமே, எதுக்கு தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் விஷயத்துக்குள்ளெல்லாம் நுழையிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோ ஒன்னே சரி நானே இவளுக்காக போயிட்டு இந்த லெட்டரை வந்து பிரின்சிபல் சார் கிட்ட சப்மிட் பண்ணி சைன் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஹீரோனுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ அன்றைக்கி நைட்டு வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா நமக்காக சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்காக எதனா நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு போயிட்டு ரூமுக்கு போவா. சார் வந்திருக்கவே மாட்டார். வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணதுனால இவளே உள்ளே போகவும், உள்ளே போனால் பெட்டில் வந்து ஒரு புக்கு மட்டும் இருக்கும். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இவர் என்ன புக்கு படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ரெக்னென்சி உமன்ஸை பற்றிலாம் இருக்குது. ப்ரெக்னென்ட் உமன் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா. அதெல்லாம் வந்து ஹீரோ படிச்சிருப்பாரோ சொல்லிட்டு இவ்வளோ நல்லா திருப்பி பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோ வந்து கதவு திறந்து உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்தோடனே இவ பயத்தில் வந்து ஐயோ இவர் எங்கே ஏன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டு போகிறா சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க கால் வந்து வெளியே தெரியுது. நல்லாவே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோ ஒன்னே ஓ இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு சிரிச்சுட்டு உடனே பெட்ஷீட்டை வந்து இழுத்து போட்டுருவாரா. நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி எந்திரிக்க நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நீ இந்த நைட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க சியா, நீ இன்னும் தூங்கலையா, தூக்க வரலையா உனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் கூட தூங்க வந்தியா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோயின் ஒன்னே இல்லை சார் நீங்கள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்களா, அதனால உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க போல இருக்கு. அந்த புக்கு வந்து பெட்டில் இருந்துச்சா, சரி அது என்ன புக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட அந்த புக்கை நானும் திரும்பி படித்து பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்னே நான் இப்போ தான் 7th சாப்டர் முடிச்சிருக்கேன், 8th சாப்டர் இனிப்பே தான் போகிறேன்னு சொல்ல அப்போ ஹீரோயின் ஒன்னே இந்த 8th சாப்டரை திறந்து பார்த்தா அதில் வந்து இந்த க்ளோஸாக இருக்கிறத பற்றிலாம் போட்டிருக்கு. ப்ரெக்னென்ட் உமன் இருக்கலாமா வேணாமன்ற அப்படிலாம் போட்டுருக்கு. அவளுக்கு வெக்க வந்துட்டு புக்கை விட்டுட்டு அங்கேயே போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அது தெரியுது. அவர் சிரிச்சிடுறாரு ஹீரோயின் இப்படி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவங்க காலேஜில் வந்து ஏதோ 60th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா. அதுக்கு ஹீரோனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுக்க ஹீரோயின் வந்து எதனா கேஷுவலாகவே நான் போட்டுப்பேன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. ஏன் கேஷுவலாக போட்டுப்பேன்னு சொல்கிற, உன் காலேஜில் நீ நல்ல ட்ரெஸ் நீ போட்டுட்டு போகணும்ல, அது நீ என்னோட ஒய்ஃபை வேற இருக்க, நான் உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு விடுறாரு. அதாவது அவள் போட்டுட்டு வரா. ஹீரோனு போட்டு வந்து வெக்கத்தோட நல்லா இருக்க சார் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ உனக்கு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா, வைக்கப்பட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறாருன்னா இப்போ நான் உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இன்னும் ரிங்கே போட்டு விட்டுருக்க மாட்டாரு. அந்த ரிங்கை வந்து ஹீரோயின் முன்னாடி காட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆனால் நம்ம மேரேஜ் சீக்ரெட்டாக வச்சிருக்கோம்ல, எப்படி அந்த ரிங்கை போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோவோ அதை யோசிச்சுட்டு அட ஆமாம்ல அப்படின்னு சொன்னவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா செயினோட அந்த ரிங்கை வந்து காட்டுறாரு. அதுக்கு தான் இந்த வழி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செயினில் வந்து அந்த ரிங்கை போட்டு இதை நீ போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்ட நம்ம ஹீரோனும் ஓகேன்ற மாதிரி சந்தோஷமா இப்போ அவளோட கழுத்தை காட்ட நம்ம ஹீரோவும் நானே போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஹீரோ மேலே லவ் வந்துட்டு இருக்கு. ஹீரோனும் இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அதுக்கான ரிங்கை அவர் போட வேண்டிய ரிங்கை வந்து அவர் கையில் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சரி நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த காலேஜில் ஈவெண்ட் நடக்குதுல அதெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்ட்டி மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் அந்த பக்கம் என்ட்ரி கொடுக்கல. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாள் அந்த லீயோட ஃப்ரெண்டு, அந்த கசின் பொண்ணு லின்னு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஸர் ஜோ கையில் ஒரு ரிங்கை பார்த்தோம், ஒருவேளை அவர் மேரேஜ் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸரை பற்றி அதாவது நம்ம ஹீரோவை பற்றி மாற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு டவுட்டில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எல்லாரும் டோர் கிட்ட பட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த லீக்கே ஷாக்காக தான் இருக்கு. அங்கே யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நல்ல ஒரு கிராண்டான ட்ரெஸ், அங்கே இருக்க எல்லாரை விட அவ தான் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கா. அவள் அங்கே வரும்போது அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இவளாம் அந்த ட்ரெஸ் போடுறா, இது எப்படி இப்படிலாம் போட ஆரம்பிச்சா, இவளுக்கிட்ட எப்படி காசு வந்துச்சா அப்படின்ற மாதிரி பார்க்க இந்த கசின் லின் இருக்கல இவளுக்கு பொறாமையா இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்படி போடுறதுலாம் பார்த்தா அவளுக்கே ஷாக்கா இருக்கு. இவ எப்படி அப்படி போட்டா நமக்கே இல்லாத போது இவளுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. செம காண்டானதுனால இந்த லின்னை வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து எந்த வயசானவங்க கூட ஊரை சுற்றிட்டு வந்து இப்படி காசை கலெக்ட் பண்ணி இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து மினிக்கிட்டு இருக்க என்னடி இது அப்படின்ற மாதிரி ஹீரோனை தப்பாக பேசிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படியோ காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நகர்ந்து போகும்போது இந்த லின் ஒரு மாதிரியே நம்ம ஹீரோனே பார்த்துட்டு இருக்கான். இந்த லின் விட மாட்டா. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், என்னையும் மீறி நீ போயிட்டு இருக்கியா, இப்படி கேவலமான பொண்ணுக்கெல்லாம் இந்த இடத்துல இடமே இருக்கக்கூடாது, உன்னை என்ன பண்ற பாரு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரிலாம் போறா. அப்போ தள்ளி விடும் போது நம்ம ஹீரோயின் கீழே உட்காரும் போது ஹீரோயின் கழுத்துல இருக்க ரிங்கு வெளியே வருது, அந்த செயின்ல போட்டது. அப்ப அங்க இருக்க வந்து எப்படி இந்த ரிங்கு இவளுக்கு வந்திருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான ரிங்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஸோ சார் கையில கூட அந்த ரிங் இருந்தது, ஒருவேளை இவகிட்டே அந்த ரிங் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனா கனெக்ஷன் இருக்குமோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த லின் பண்ணுவோன்னே அந்த ரிங்கு கூட அது ஒரிஜினலா நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அறுத்து எடுத்துடுறா. நம்ம இரண்டு ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு கூட அப்படின்ற மாதிரி கை நீட்டும் போது இந்தா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு விடுறாளா. நம்ம இரண்டும் கீழே போட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த ரிங் அவளுக்கு எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு தெரியும். அந்த ரிங்கை எடுக்கும் போது இரண்டு கை மேலேயே அவ ஷூ காலை வச்சு இரண்டு கையை நல்லா தேய்ச்சிட்டு இருக்கா. இரனுக்கு வலிக்குது. அப்ப அந்த லின் வந்து உனக்கு இது
வேணும், ஃபேக்கான ரிங்கை போட்டு ஏமாத்திட்டு இருக்கியா, எதுக்கு இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி கத்திட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் அப்போ கூட அந்த கையில இருந்து ரிங்கை விடலை. கையில் எடுக்கும் போது அந்த ரிங்கு வந்து லைட்டாக அடியிலலாம் உடஞ்சிருக்கு அந்த ரிங்கு. அதை இப்படி பார்த்துட்டு இருக்க ஹீரோனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. அப்போ ஹீரோனே வந்துட்டு என்னாச்சு சியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்டுட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கவங்களாம் சார் எப்படி இந்த பொண்ணுக்கு அதாவது சியாக்கு எந்த பிரச்சனையானாலும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் பண்ணல அவ்வளோ கேரிங் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு இதை பற்றி உங்கள் பிரின்சிபல் சார் கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் பிரின்சிபல் சாரே எனக்கு நல்லாவே தெரியும், அவர்கிட்ட சொல்கிற விதத்தில் சொன்னால் உங்களுக்கான எல்லா பனிஷ்மெண்ட்டையும் அவர் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே பயம், சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட இந்த லின் வந்து அடங்க மாட்டா, முறைச்சிக்கிட்டே தான் நிற்கிற ஹீரோன்னு பார்த்து அவளுக்கு சந்தேகம் அப்படி என்ன இருக்கும், ஜோக்கும் நம்ம ஹீரோனுக்கும் அதாவது சாருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்ன தொடர்பு இருக்கும், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவரையே வந்து இப்படி சியாவை காப்பாற்றிட்டே இருக்காருன்ற மாதிரி ஒரே டவுட்டாக போயிட்டு இருக்கு. இதே தான் லீக்குமே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் பார்த்து வா உனக்கு நான் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோனுக்கா ரிங்கு உடஞ்சிருச்சுல அதான் கஷ்டமா இருக்கு, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்துடுறாளா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றா என்னால் அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல, என்ன அப்படி அவங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிங்கு உடஞ்சு போனதில் காட்டிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட மேரேஜ் ரிங்கை கூட என்னால் காப்பாற்றிக்க முடியல, அவங்க உடைக்கும் போது என்னால் தடுக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஹீரோ மருந்து போட்டு விட்டுட்டு அது ரிங்கு தானே வீடு பார்த்துக்கலாம், நான் வேற ரிங்கு கூட வாங்கி தரேன், ஆனால் உங்க கை பாரு எப்படி காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விடும்போது ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை இப்போ நீங்கள் என்ன இப்படி வந்து காப்பாற்றிருக்கீங்களா, கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் தேவையில்லாமல் நிறைய பேசி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க காலேஜ் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீயும் எதுக்குமே பயப்படாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிசியா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு வந்து தைரியம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசும்போது ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஹீரோ கிட்ட உத்து பார்த்துக்கிட்டே போக அப்போ ஹீரோ டக்குன்னு திரும்பும் போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. கிஸ்ஸே பண்ணிட்டு வர பொருள் இருக்கு நம்ம ஹீரோ. அந்த மாதிரி நம்ம ஹீரோன் பார்க்கும்போது நம்ம ஹீரோன் ஒன்று எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை சார் நான் சும்மா தான் கிட்ட வந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோவோ அப்படியா சரி நீ போய் தூங்குப்போ அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிவிட அவருக்கும் ஒரு மாதிரி வெக்கமாக வருது ஹீரோயின் இப்படி பண்ணுறதுல பார்க்கும்போது. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போகிறாளா. அப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து தனியாக பார்க்கலாம், அவருக்கு வந்து ஏதோ லஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போவா. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோக்கு லஞ்சு கொடுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு போல. அவரை வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா நீ உண்மையாவே அந்த ஜியான்ற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கியா, உண்மையாவே அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்னு சொல்ல எதுக்காக குழந்தைக்காகவான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ஹீரோயின் வந்து அதை மட்டும் கேட்டுட்டு அப்போ இவர் குழந்தைக்காக தான் என் கூட இருக்காரு போல அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரரும் அப்போ குழந்தைக்காக தான் இருக்கன்னா அவளை உனக்கு இன்னும் பிடிக்கலையா, அவளை நீ லவ் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒன்னே டே உன்னை அடிச்சிருவேன் சொல்லிட்டேன், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, அவளை பிடிச்சதுனால தானே அதுக்கப்புறம் குழந்தைய நான் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், எனக்கு அவள் தான் ரொம்ப முக்கியம் பேபியோட, அவளை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்கணுன்றதுக்கு தான் நான் முதல்ல வந்து அவட்ட போய் பேசினது, அதுக்கப்புறம் தான் எனக்கு பேபிலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக ஃப்ரெண்டுக்காரரும் ஓ அப்படியா லவ் பண்ணுறானே அவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ இவர் வெளியே போகும்போது ஹீரோனை பார்த்துருவாரு. ஹீரோன் கிட்ட போயிட்டு ஆமா ஜியா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவருக்கு லஞ்சு கொண்டு வந்திருப்பால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒன்னே அது ஒன்றும் இல்லை நமக்கு ஒன்று சொல்லணும், ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் எனக்கு இருக்கு, நீ போயிடுறியா பார்த்து நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன் லேட் ஆகும்னு சொல்ல நான் போயிடணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க வேண்டிய லஞ்சை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோக்கா இவனை என்கிட்ட ஒழுங்காக சிரிச்சு கூட பேசாமல் அவள் பாட்டுக்கு இதை கொடுத்துட்டு போகிறாளே எதுனா பிரச்சனையாக இருக்குமா என்னன்னே தெரியலையே, ஏன் ஜியா இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு மாதிரி இவர் மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம். அப்போ நிறைய பசங்களாம் அங்கே நின்று கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி லின் இருக்கால, லின்னை விட ஜியா வந்து அன்றைக்கி பார்ட்டியில் அழகாக தெரிஞ்சால அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த லீயுமே உட்காந்துட்டு இருக்கான், அவனுமே தான் அதை பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இதை கேட்டோன்னே ஒரு வேளை ஜியா இப்போ வந்துட்டு போகலாம்ல, வந்துட்டு போனவளுக்கு இதெல்லாம் காதில் விழுந்திருக்குமோ, லீ வந்து அவளை பற்றி நல்லா பேசினது என்ன காதில் விழுந்து அவளுக்கு மறுபடியும் லீ எதுனா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு வருத்தம். அப்புறம் வீட்டில் போயிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும், வந்து ஜியா இங்கே வந்து உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டாலே ஹீரோயின் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டா பேச வந்து உட்காரவே இல்லை. நம்ம ஹீரோக்கு அதுவும் சோகமாக இருக்குது. ஆனால் உள்ளே போனவன் டோருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு டோரை சாத்திக்கிட்டு அவர் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சு நடந்துக்கிறாரு, குழந்தைக்காக அப்படி நடந்துக்கிறது லாஸ்ட்டில் நான் அவரே என்னை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அவர் என்னை விட்டுட்டு போனாலே என்னால் அப்புறம் அவர் விட முடியாதுன்ற மாதிரி நினச்சி அழுதுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது நான் வெளியே வரல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோ சொல்கிறாரு இல்லை எனக்கு 2 நாள் ட்ரிப் இருக்குமா, அதனால் அந்த பிஸ்னஸ் ட்ரிப் நான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக மட்டும் இல்லை அவருக்குன்னு ஒரு கம்பெனியே இருக்குது அப்ராடில், அதுக்கான ட்ரிப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனும் நான் ஒன்றும் குழந்தை கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு என்ன பார்த்துக்க தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு இன்னும் சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னடா எடுத்தேன் கவுத்தோன்னு இப்படி சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோபோ சோகமா சரி அவள் தான் டென்ஷனில் இருக்கா போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க போயிட. அப்போ ஹீரோ நாங்கள் உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பால. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வெளியே வர, ஹீரோ ஆல்ரெடி கிளம்பிட்டாரு.
இவ வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஃப்ரிட்ஜ் மேலெல்லாம் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் ஒட்டியிருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீ இந்த டைமில் இந்த மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கணும், இது சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லை, டேபிளில் நம்ம ஹீரோனுக்காக மில்க்கு, இந்த பிரெட்டு, எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு போக அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு வேற கால் வருது, அவங்க அங்கிள் கிட்டேருந்து கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்கா நீ இப்போ வீட்டுக்கு வரலன்னா உங்கள் அம்மாவோட சாம்பல் தூக்கி போட்டுரு வேண்டி அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிள் சொல்லும் போது ஹீரோனுக்கு எப்படி இருக்கும். வீட்டுக்கு போய் பார்க்குற அந்த அங்கிள் ஆண்டி வீட்டில் இரண்டு அங்கிள் வந்து அவங்க அம்மாவோட சாம்பல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க போல. அந்த பாக்ஸ் மேலே இவர் காலை வச்சுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. போனோன்னே எங்கள் அம்மாவோட சாம்பலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட வந்து எவ்வளோ கெஞ்சு பார்க்குறான். அந்த ஆள் விடவே மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து எட்டி ஒரு உதவதிக்கிறான். ஹீரோன் போயிட்டு கீழே போய் விழுந்துடுறா. ஹீரோனும் சொல்கிறா, ஒழுங்கா எங்கள் அம்மாவோட சாம்பலை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோனோட ஆன்ட்டிலாம் என்ன பேசுதுன்னா, உன்னை இத்தனை வருஷம் உங்கள் அம்மா அப்பா இல்லாம போது நாங்கள் வளர்த்தோம், அதுக்காக உன்னை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து நாங்கள் காசு வாங்கலான்னு பார்த்தா நீ அவன் மண்டையை உடச்சி விட்டுட்டு எங்களுக்கு காசு இல்லாமல் பண்ணுறியா, நாங்கள் இன்னும் உன்னை சும்மாவாக வளர்த்துட்டு இருக்கோம், நாங்கள் எங்கள் காசுக்கு அப்புறம் எங்கே போகிறது, நாங்கள் சொல்கிறது நீ கேட்க மாட்டோம், உங்கள் அம்மாவோட சாம்பலை மட்டும் நாங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு காசு வேணுமே, உன்னால் அந்த காசு எங்களுக்கு வரல, அதனால் நீ 1 மில்லியன் எங்களுக்கு கொடு. இப்போ தான் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது, நீ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கியாமா, அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் வேற கையில் வச்சிருப்பாங்க போல, இதுக்கெல்லாம் காரணம் இந்த லின்னு தான், எப்படியே கண்டுபிடிச்சி அவங்க அம்மாட்ட வந்து கொடுத்துருப்பா போல. இவங்க அதை வச்சு நீ ரொம்ப தப்பானவ, கேவலமானவ, லின் எல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரிப் போயிருப்பார்ல, அவருக்கு ஹீரோனை நினச்சி ஒரு வருத்தமாக இருக்கு. அதனால நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவர் மீட்டிங் போன இடத்துல. அங்கே இருக்கவங்களும் என்ன போறேன்றீங்க, இன்னும் ஒரு நாள் இருந்தீங்கன்னா இது மொத்தமாக முடிஞ்சிடும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை எனக்கு வீட்டில் ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, நான் போய் தான் ஆகணும், நான் அப்புறம் வந்து கூட இதை மீதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப. அப்போது ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோன் கண்ணத்துலலாம் அறைய விட்டுருப்பாங்க போல, வாயிலெல்லாம் ரத்தம். என்ன சொல்லி அடிக்கிறாங்கன்னா, நீ ஒரு கேவலமானவள், நீன்னு சொன்ன, நீ தப்பான வயசான ஆள் கூட எல்லாம் போயிட்டு ஸ்டே பண்ணி காசு வாங்கிட்டு இருக்கியா, இப்போ வந்து என்ன நாங்கள் சொல்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் மேலேயே வந்து அவங்க அம்மாவோட சாம்பலெல்லாம் தூக்கி போடுவோம். ஹீரோனுக்கு கடுப்பாயிடுது. கத்தி எடுத்து அவங்க அங்கிள் மூஞ்சிலே ஒரு கோடு போட்டுடுறா. நீ என்ன பேசினாலும் தாங்கியிருப்பேன், எங்கள் அம்மாவோட சாம்பலை எடுத்து தூக்கி போடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் இப்போ கொல்ல போகிறேன், நீங்கள் என் லைஃப்பில் வந்து ரொம்ப தேவையே இல்லாதவங்க, எப்படிலாம் என்னை வந்து பண்ணுறீங்க, காசுக்காக என்னை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கத்தியை வச்சு மிரட்டும் போது அப்போ குத்த போகிறா. அவங்க அங்கிளை பார்த்து ஓங்கி குத்தலான்னு போகும்போது ஹீரோனோட அம்மா சாம்பல் போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த பாக்ஸில் இருக்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கீழே விழுது. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து இதை பார்த்து வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோன் உடனே அம்மா ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டே, இல்லைம்மா நான் உங்களை என் கூட எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுறேன், இனிமேல் உங்ககிட்ட நான் உங்களை வச்சிருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அவங்க அம்மாவோட சாம்பல் போட்டு வச்சிருப்பாங்களே அந்த பாக்ஸ், அம்மாவோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு போயிடுறா. அப்போ அவங்க அங்கிள் ஆண்டி எதுவும் பேசிக்கல விட்டுடுறாங்க, ஏன்னா ஆல்ரெடி மூஞ்சில் கோடு வாங்கியிருப்பாங்களே. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போனவா போயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. ஓவராக வந்து டிப்ரெஸ் ஆயிருப்பா போல இருக்கு. அப்போ ஹீரோவும் ட்ரிப் முடிஞ்சு அப்போ தானே வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோயின் இப்படி கிடக்கிறத பார்த்தோன்னே உடனே அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாரு. அவருக்கு என்னமோ நினச்சி இப்படி வந்திருப்பாரு, அதே மாதிரி ஹீரோனுக்கு இப்படி ஆயிருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க, அதனால தான் இந்த மயக்கம், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் இதுக்கான பேமெண்ட்டை பே பண்ணிவிடுங்க வாங்கன்ற மாதிரி ஹீரோ கூட்டிகிட்டு போக கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் கண்ணை முழிச்சிருவா. முழிச்சிட்டு பயந்துகிட்டே தான் இருந்திருக்கா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்குள்ள ஏகப்பட்ட யோசனை, அவரும் எனக்கு குழந்தைக்காக மட்டும்தான் என்ன இப்படி வச்சுட்டு இருக்காரு, இவங்களும் அந்த ஃபேமிலியில் எங்கள் அம்மாவை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, சாம்பலெல்லாம் தூக்கி போட்டு, எதுக்கு நான் லைஃப்பில் வாழணும், இந்த லைஃபே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆனவ அங்கேருந்து விழுந்துடலாம் பில்டிங் மேலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் இப்படி விழ போகிற டைமில் ஹீரோ வந்துடுறாரு. பார்த்துடுறாரு, இல்லை ஜியா வேணாம், நீ நான் நம்ம குழந்தை, நம்ம எப்படிலாம் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து, இல்லை என்னால் இனிமேல் இருக்க முடியாது, என் லைஃப்பில் எனக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஏன் யாருமே கிடையாதுன்னு சொல்கிற, உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், நீனா நம்ம குழந்தை, 3 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே நிற்கிறா. இதை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறா. அவளால் கீழே விழ முடியல. ஹீரோ உடனே அந்த டைமில் இதாண்டா டைம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு ஹீரோயின் உடனே கீழே இழுத்துக்கிறாரு. ஹீரோயினை பிடிச்சி கட்டி பிடிச்சி, ஏன் ஜியா அப்படி பண்ணுறேன், உனக்காக நான் இருக்கேன்ல, ஏன் ஜியா நான் வேணாமா உனக்கு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்காரு. என்னை விட்டுட்டு நீ ஏன் போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்படி கேட்டோன்னே இதுக்கு மேலே குதிக்கணுன்னே தோணலை. ஹீரோ கூட வீட்டுக்கு போயிடுறா. போனோடனே ஹீரோ வந்து, நீ போகிறதுக்கு ரெடி தானே, இதுக்கு மேலே நீ எஸ்கேப் ஆகக்கூடாது, அவங்கள ஃபேஸ் பண்ணி இதை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல என்னன்னு பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டியோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு இருக்காரு. இந்த கார்டில் 1 மில்லியன் இருக்கு, அவங்க ஃபேஸில் தூங்கி எரிஞ்சிட்டு வந்துடு, இனிமேல் அவங்களோட ரிலேஷன் உனக்கு தேவையில்லை, முடிச்சு விட்டு வந்துடுன்னு சொல்ல ஹீரோனுக்கு இதுதான் கரெக்டாக தெரியுது. உடனே அந்த கார்டை வாங்கிட்டு நான் உள்ளே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறா. வெளியே வந்தோடனே ஹீரோ பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறா, அன்றைக்கி வந்து நான் பார்த்தேன் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தீங்க, நீங்கள் குழந்தைக்காக மட்டும் தான் என் கூட இருக்கீங்களா, அதுக்கு ஆமான்னு சொன்னீங்களா, அது உண்மை அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, நீ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா, நீ அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலையா, நீ எவ்வளோ முக்கியன்றது அதுக்கப்புறம் நான் சொன்னேனே அதை நீ கேட்கலையா அப்படின்னு நம்ம சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு எல்லாம் புரிஞ்ச சிரிப்பே வருது மூஞ்சில். நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், அதனால தான்
இவ்வளோ சோகமாயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்க ஹீரோவும் நீ ஒரு லூஸு, அப்பப்போ நீ இன்னும் சின்ன பொண்ணுன்றதை நிரூபிச்சுட்டே இருக்கா அப்படின்னுமா சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஹீரோட பாட்டி எல்லாம் வந்திருப்பாங்க. ஹீரோன் பயந்துக்கிட்டே தான் போவா. ஆனால் அங்கே போனால் ஹீரோவோட அம்மா பாட்டிலாம் எப்படி தெரியுமா, நீ எங்கள் ஃபேமிலியில் வந்திருக்க, உன்னை நாங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு ஹீரோனுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுமே நீ எங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு, உனக்கான கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், நிறைய சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி விடாத குறை தான் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டில் 20 மில்லியன் ஆமா, இதை நீ வச்சுக்கொன்ற மாதிரி பாட்டி தூக்கி கொடுக்குறாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கன்ட்டு. ஹீரோன் வாங்காமல் இருப்பா. ஹீரோ தான் பாட்டி கொடுக்குற கிஃப்ட்டு வாங்கிக்கோ மறுக்காதுன்னு சொல்லவும் ஹீரோன் வாங்கிக்கிறா. ஹீரோனோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அது இன்னும் அவங்களுக்கு சந்தோஷம். பேரனோ பேத்தியோ யாரோ வரப்போகிறாங்களே அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கா. இன்னைக்கு நைட்டு இவங்களாம் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க இதே வீட்டில். அதனால் ஹீரோவை ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. ஹீரோனுக்கு ஒரு பயம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ண போகிறா. ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் ஹீரோட பேரண்ட்ஸ்லாம் இந்த வீட்டில் தங்கறதுனால அங்கே ரூம்குள்ளே போனால் ஹீரோன் தயங்கி உள்ளே போவாளா. ஹீரோ உள்ளே போகிறாரு. அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டு நீ என்னாச்சு ஏன் இப்படி தயங்கி நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் கேட்டுடுறா, என்ன ஆளுக்கு இப்படி மில்லியனாக எனக்கு காசை தூக்கி கொடுக்குறீங்களே, உங்கள் ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் எப்படி இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க, எப்படி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோன் இப்போ தான் கேட்குறா. ஹீரோ எவ்வளோ ரிச்சானவருன்றது தெரியாது. ஹீரோ அப்புறம் தான் சொல்கிறாரு அவர் எவ்வளோ பெரிய ஃபேமிலி எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அப்ராடில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நான் உங்களுக்கு தகுதியானவளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்று அவளை பெட்டில் படுக்க போட்டு ஹீரோனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு ஒய்ஃபாக இருக்க எல்லா தகுதியும் உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே வெக்கம், இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து காலேஜில் வந்து இந்த ஸ்பீச் காம்படிஷன்லாம் நடக்கும் போல இருக்குது. அவளே எப்பயாவது தானே காலேஜ் போவா, அப்பப்போ தான் போயிட்டுருப்பா. அந்த மாதிரி இந்த ஸ்பீச் காம்படிஷனில் இவ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதை பார்த்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து அந்த லீன் அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த லீல நம்ம ஹீரோனை பார்த்து உனக்குலாம் பேசக்கூட வராது, நீ வந்து ஸ்பீச்சை பேச போறியா அப்படின்னு நம்ம சொல்ல, ஆனால் ஹீரோ வந்து உன்னால் முடியுன்ற மாதிரி தம்ஸ் அப் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கொடுத்த தைரியத்தில் பேச ஆரம்பிக்கிறா. அவள் என்ன பேசுகிறான்னா அவள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டு அதெல்லாம் வந்து ஸ்பீச்சாக கொடுத்துட்ருக்கா. நீங்கள் எந்த டாபிக் வேணால் எடுத்து பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. அவளுமே வந்து ஹீரோ வந்து எப்படிலாம் அவளுக்கு லவ் கொடுத்துருப்பாரு அவள் சாக போகிற டைமில் கூட அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் பாதி பேர் கை தட்டுறாங்க, வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டைமில் நம்ம தான் வின்னராக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த லீனோலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்க, ஆனால் வின்னர் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயின் சியாவை. அவளுக்கு ப்ரைஸு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இந்த லீனும் கோச்சிக்கிட்டு வெளியே போய்ட்றாங்களா. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ஒட்டிக்கிட்டு நிற்கிறாரு. நான் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டு நிற்க அந்த குரூப் ஃபோட்டோவை அங்கே எடுத்து முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த வந்து நம்ம ஹீரோனே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவளோட அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறான் போல இருக்கு. இதை வந்து இந்த லீனுக்கு தெரியுது. லீன் வந்து நீ ஏன் அவளை இப்படி பார்க்குறேன்ற மாதிரி கேட்கும்போது இந்த சொல்கிறான், ஆமாம் நான் அவளை தான் அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா உன்கிட்ட எனக்கு முடிஞ்சு போச்சு, உன்கிட்ட எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ எனக்கு போர் அடிச்சு போயிட்ட, நான் உன்னை யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நான் உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, எனக்கு வந்து இப்போ அவன் நல்லா தெரியுறா அப்படின்ற மாதிரி நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுறான். இது அந்த லீனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் போனவன் நம்ம ஹீரோன் முன்னாடி போய் நிற்கிறான். ஹீரோன் கிட்ட பேசணுன்ட்டு என்ன சொல்கிறானா, எனக்கு முன்னாடி கண்ணு தெரியல, தேவையில்லாமல் உன் கசின் கிட்ட போயிட்டேன், இப்போ நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் எனக்கு நீ தான் வேணும்னு இப்போ வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோனா, ஆனால் நான் உன்னை நீ வேணும்னு கேட்கலையே, நீ எவ்வளோ கேவலமானவன்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குற விருப்பம் எனக்கு சுத்தமாக கிடையாது, எனக்கு நீ தேவையே இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மேலே ஒரு டீச்சர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்போ கீழே நடக்கிறதுல பார்க்குறாரு. ஆனால் கீழே இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஹீரோன் நினைக்கிறாரு ஒருவேளை ஹீரோனுக்கு வந்து இவனை பிடிச்சு போயிடுமோ மறுபடியும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் இந்த என்ன பண்ணுறான்னா ஹீரோன் கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணுறான், நீ எனக்கு வேணும், திரும்ப எனக்கு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இவன் எப்படிப்பட்டவன் தெரியும்ல, அதனால நோன் தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு என்ன இப்படியா பண்ணுவேன் ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீயை பார்த்து உன்னை வந்து யாவ்யூ சார் கூப்பிடுறாரு, அங்கே போன்றமா சொல்லிட்டு அனுப்பி விட்டுறப்போ அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு வாரத்து கூட பேசியிருக்க மாட்டார் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் வந்து ஏன் சார் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் சான்ஸ் கொடு, எனக்கு டைம் கொடு, அவன் உனக்கு பிடிச்சிட போகுது, ஏன்னா நான் உன்னை இன்னும் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அவன் மேலே ரொம்ப பொறாம போல இருக்குது, எங்கே அவனை வந்து நம்ம ஹீரோனுக்கு திரும்ப பிடிச்சிடுமோ அப்படின்ட்டு. ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சிட்டு நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவனையாவது எனக்கு பிடிக்குமா, எனக்கு பிடிச்ச ஒரே ஆள்னா இப்போ நீங்கள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுற பாருங்கன்ற மாதிரி அவளே ஹீரோவை கிஸ் பண்ண நம்ம ஹீரோவை ஹீரோனை கிஸ் பண்ணுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறத இவன் பார்த்துடுறான். இந்த லீன் நோட் பண்ணிட்டு அவனுக்கு வந்து உள்ள யார் உட்காந்துட்டு இருக்கா, எந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல, அதாவது ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறது தெரியல. இவன் வந்து நம்ம ஹீரோனை மட்டும் நல்லா ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஏதோ வயசான ஆள் கூட தான் இவ கிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறான். ஏன்னா கார் ரொம்ப லக்ஸரியான காராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபோட்டோவை நல்லா எல்லா இடத்துலையும் சென்ட் பண்ணி விட்டுறான் அந்த காலேஜ் ஃபுல்லாக. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே வந்து லேப்ல போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹீரோனை பற்றி ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. நேற்று எந்த வயசானவங்க கூட போயிட்டு வந்தா, உன்னை பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கு, கார்லாம் செம்மையாக இருக்கு, யார் அந்த வயசானவர், எவ்வளோ
அமௌண்ட் வாங்கிட்டு வந்தேன்னு ரொம்ப தப்பாக சீப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, ஏன் நான் யாரு கூடயாவது இப்போ இருந்தேன்னா அது கண்டிப்பாக தப்பானதை தான் இருக்கணுமா? நம்ம வந்து போய் ஒரு வயசானவர் கூட பணத்துக்காக மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துக்கு லீ வந்துட்டு வாய்ப்பே இல்லை, அந்த காரை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆள்லாம் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, நீ தப்பு தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். லீ ஒன்று ஹீரோ பார்த்து, சார் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், ஜியாக்கு நாங்கள் எதனா கொஷின் கேட்டு எதனா ப்ராப்ளம் பண்ணும்போது நீங்கள் எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க, என்ன இது உங்களுக்கும் அவளுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயின் வந்து ஓப்பனாக சொல்லிடுறா. ஹீரோ கை பிடிச்சி, ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் அவர், என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்காம வேற யாருக்கு போய் சப்போர்ட்டிவாக நிற்பாரு? நாங்கள் 2 பேரும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு, எங்ககிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் உண்மையை போட்டு உடைக்க அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஜோவோட உண்மையான ஒய்ஃப் வந்து ஜியாவா, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீயால் அதை ஏற்றுக்கவே முடியல, வயிறு எரியுது, இவளுக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ உடனே நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி, இனிமேல் இவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போக இந்த நியூஸ் டக்குன்னு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இவங்க 2 பேரையும் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோ ப்ரொஃபஸரையே வந்து ஜியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோன் வந்து நான் உண்மையாக எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, எப்படியும் ஒரு நாள் வெளியே வரப்போகிற உண்மை, இப்போ வந்தால் என்ன ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி ஹீரோவை பிரின்சிபல் சார் கூப்பிட்டுருக்காரு. ஹீரோவும் போயிட்டு என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபல் சார் சொல்கிறாரு, உங்களுக்கும் ஸ்டூடெண்ட் ஜியாக்கும் என்ன தொடர்பு, 2 பேரும் வந்து லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கீங்களாமே உண்மை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து மறைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஆமாம் அவ்வளோ ஒரு அடல்ட், நானும் வந்து மேரேஜ் ஏஜில் தான் இருக்கேன், அதனால எங்களுக்கு 2 பேருக்கு பிடிச்சது நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் அங்கே இருக்க பிரின்சிபல் சாருக்கு வந்து, ஆனால் இந்த இப்படி காலேஜை வந்து எப்படி மோசமாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, காலேஜில் இருக்க டீச்சரே வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனே வராது, இது காலேஜுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருமா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே அப்போ சரி சார் நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. அப்போது பிரின்சிபல் சார் உடனே நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுன்றது தெரியும், அதனால் நானும் உங்களை எதுவும் சொல்ல விரும்பலை, நீங்கள் காலேஜுக்கு எதனா நல்லது பண்ண நினச்சிங்கன்னா நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கோங்கன்னு மட்டும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் கன்ஃபார்மாக நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிரின்சிபலும் இது நடந்தால் தான் இப்போ காலேஜ் டெவலப் ஆகும், இல்லைன்னா அவ்வளோ தப்பாக பேசிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுறேன். வெளியே ஹீரோன்னு உட்காந்துட்டு இருப்பா சோகமா. ஹீரோ போயிட்டு என்ன ஜியா இப்படி உட்காந்துட்டு இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு கையை கொடுத்து கூப்பிட, நம்ம ஹீரோனும் உங்களுக்கு எதனா பிரச்சனையாச்சா, உள்ளே எதனா ப்ராப்ளமா, ஓகே தானே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் அதெல்லாம் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்து நல்லபடியாக பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, என் கூட வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இப்போ காலேஜுக்கு அடிக்கடி வரது இல்லை, ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த யாவோ சார் இருப்பார்ல, மறுபடியும் அவர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும் போல். நம்ம ஹீரோன்னு போயிட்டு அந்த சாரை பார்த்து என்னன்னு கேட்கும்போது அந்த சார் வந்து இப்போ தான் ஏதோ உருப்படியான விஷயத்த ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சூஸ் ஆக முடியுமா, அப்படி நம்ம ஹீரோனை சூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்குன்னா அப்ராட் போயிட்டு 5 years ஒரு கோர்ஸ் பண்ணுமா, அதுக்கான ஃபுல்லாக அதாவது அது செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் போய் படிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அமௌண்ட் கொடுத்து போகிறது கிடையாது. அதை ஹீரோயின் செலக்ட் ஆயிருக்கு, ஆகஸ்ட் மந்தில் போகணும்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா ஆகஸ்ட் மந்தில் தானே அவளுக்கு டெலிவரி, அதனால போக முடியாதுன்னு சொல்கிறா. அங்கே இருக்க அவசரம் இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை போய் வேணான்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, சார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் ஜோ சாருக்கும் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அவரால் எனக்கு வந்து பேபி இருக்குது, அந்த பேபி வந்து டெலிவரி மந்த்தே வந்து ஆகஸ்ட்டாக என்னால் போக முடியாது சொல்லிட்டு அந்த ரீசன் சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஆனால் அவளுக்கு இது பெரிய கனவாக இருந்திருக்கும் போல், இதுக்காக நிறைய ஆசைப்பட்டிருப்பான், ஆனால் இப்படி போக முடியலன்னு நினச்சிட்டு சோகமாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போ அந்த ரிசைன்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த டேனன்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஹீரோட இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த ப்ரொஃபஸரை பற்றி நம்ம ஹீரோன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் என் இடத்துலேருந்து இனிமேல் உங்களுக்குலாம் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேனன்றவர் வந்து நம்ம ஹீரோனை ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் சரி சார் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோனை கூட்டிகிட்டு வா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, இப்படி போகும்போது டேன் வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, ஓ நீ இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ப்ரொஃபஸர் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, கரெக்டு தான், ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் போகும்போது ஹீரோன் சொல்கிறா, ஈவினிங் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அந்த ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக போயிடுறா. அப்போது ஹீரோவும் சரி போயிடுறேன்ற மாதிரி கிளம்பிடுவார். அப்பத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் ஆயிடுது. நம்ம ஹீரோன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவானா, உன்னை டான்ஸ் சார் கூப்பிட்றாரு, புது சார் கூப்பிட்றாருன்னு சொல்ல ஹீரோனும் லேபுக்கு போய் பார்க்குறா. புது ப்ரொஃபஸர் என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காரு, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து இந்த டான்ஸரை தேடிட்டு இருக்க. அந்த டான்ன்ற திடீர்னு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு, அதாவது நான் உன்னை கூப்பிட்டுருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாருன்னா, இந்த மாதிரி ஜோவோட உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி ஹக் பண்ணுறாரு, ஃபோர்ஸ் பண்ணுறாரு.
சொல்கிறாரு, என் கூட ஸ்டே பண்ணு, நான் உன்னை ஜோ விட நல்லா பார்த்துப்பேன், அவனோட ரொம்ப திறமைசாலினா, நான் நல்லா இருப்பேன், நல்லா பேசுவங்கிட்ட, நல்லா பழகுவேன்ற மாதிரி க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணேன். ஹீரோயினும் எவ்வளோ விலைக்கு போகிறா, இதையோ கையில் எடுக்க பார்க்குறா, இவனும் தடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் அந்த ஹீரோ ஈவினிங் ஆயிடுச்சுன்னு வந்துடுறாரு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ஜியாங்கன்னு கேட்க, அந்த ஸ்டூடெண்ட்டோ ஜியா வந்து அப்போவே லேபுக்கு போனால் இன்னும் கிளாஸ்க்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் சரி எங்கே லேபுக்கு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு லேபுக்கு இந்த நேரத்தில் போனான்ற மாதிரி ஹீரோவும் வேகமாக அங்கே லேபுக்கு போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த லேப் சைடில் தான் இந்த லின்னுமே இருந்திருப்பா. இந்த லின் எதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கா. டான் சார் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தவ ஹெல்ப் பண்ணலையே, கசின் கூட நினச்சி இதெல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக போட்டு விடுறா. அதுவும் எப்படின்னா ஒரு ப்ரொஃபஸரை கூட இந்த சியா விட்டு வைக்க மாட்டா, எல்லாரு கூட க்ளோஸாக இருக்கின்ற மாதிரி ஹீரோயின் மேலே தப்பாக போடுற மாதிரி போட்டு வச்சுட்டா. இங்கே ஒரு பக்கம் இந்த டேன் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து முடியல ஒழுங்காக இருந்துறீங்க கூட அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்து அவன் கழுத்துக்கிட்டு வைக்க கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து என்னாச்சுன்ற மாதிரி வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கழுத்து முன்னாடி வச்சுட்டு என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுவேன், நீலாம் ப்ரொஃபஸராக இருக்க தகுதி இல்லாதவன், இப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணி இருப்பியா, ஒருத்தங்க கிட்ட விருப்பம் இல்லாதப்போ இப்படி தான் நீ போய் பண்ணுவியா, நீலாம் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டி விட்டுறா நம்ம ஹீரோயின். ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்காரு, இப்படி இல்லாமல் இவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இந்த ப்ரொஃபஸரையே பார்க்க அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. வந்துட்டு இந்த டேனை அப்போதைக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இன்வெஸ்டிகேட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சாரி ஜியா நான் லேட்டாக வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் முன்னாடியே வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், நான் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்களா என்னை என்னால் காப்பாற்றிக்க முடிஞ்சது, நான் பிரேவானவளை ஆயிட்டேன்ல, என்னால் என்னை காப்பாற்றிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு ஆமாம் கரெக்டு தான், ஆனால் நான் தான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ஏதோ கையில் அடிபட்டிருக்கும் போல மருந்து போட்டு விட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாரா. அப்போ ஹீரோன் கிட்ட வந்து கையெல்லாம் வலிக்கல, ஓகே தானே, நான் சாரி லேட்டாக வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து நான் தான் என்ன பிரேவாக காப்பாற்றிக்கிட்டேன் அப்புறம் என்னன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வருவாரா. அப்போ வந்து ஹீரோக்கு ஃபோன் வந்திருக்கும் பிரின்சிபல் சார் கிட்டேருந்து கால் பண்ணவர், இங்கே மாதிரி நீங்கள் நியூஸை பார்த்தீங்களா, சியாவை பற்றி எவ்வளோ தப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் ஹீரோ வந்து ஹீரோனை கல்யாணம் பண்ணது பிரின்சிபல் சாருக்கு தெரியும் தானே, அதனால இன்ஃபார்ம் பண்ணும்போது ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ் ஹீரோனை பற்றி தப்பா இவ ப்ரொஃபஸரை தான் கரெக்ட் பண்ணுறா, தப்பா அவங்க கிட்டே தான் போய் நடந்துக்கிறான்ட்டு. ஹீரோனே என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோ வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், ஆனால் நீ பிரேவானவன் இப்போ தானே சொன்னேன், எப்பயுமே யார் வெளியே என்ன கிளப்பி விட்டாலும் எந்த விஷயத்த சொன்னாலும் அதை நீ நம்பாத, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோனே ஹீரோ இப்படி சொல்லிட்டு போனதுனால மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் மேலே தப்பே இல்லை, அந்த டான்ஸர் தான் எல்லாம் பண்ணியிருப்பாரு, ஆனால் இவன் மேலே பழி போட்ட மாதிரி அங்கே எல்லா ஃபோட்டோ கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இது காரணம் அந்த லின்னு தான். ஆனால் இது இன்னும் உங்களுக்கு தெரியல. ஹீரோ போயிட்டு பிரின்சிபல் சார் கிட்ட பேசும்போது பிரின்சிபல் சார் சொல்கிறாரு, ஜியா கொஞ்சம் நாளைக்கு காலேஜ் வர வேணாம், ஏன்னா எல்லாருமே அவளை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்க, இன்வெஸ்டிகேஷனும் இன்னும் போயிட்டுருக்கு, அதனால் இப்போதைக்கு அவள் வர வேணாம், ஏன்னா ஃபோட்டோவில் எல்லாம் அப்படி போட்டதுனால அப்படி மாற்றி எல்லாம் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க, அவளுக்கு தான் அது ஒரு மாதிரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை பார்க்க சோகமாக, ஏன்னா ஹீரோயினோட ஸ்டடீஸ் பாதிக்குது இல்லை. அப்போ ஹீரோயின் வந்து அவளுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவளை வந்து நிற்கிறா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்னன்றத சொல்லுங்கள், நான் எதுவும் ஃபீல் பண்ணல, நான் பிரேவானவ தான் இப்பயும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோ வந்து கொஞ்ச நாளைக்கு உன்னை காலேஜுக்கு வர வேணாம் சொல்லிட்டாங்க, அந்த ப்ரொஃபஸரை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உன் மேலே எந்த தப்பும் இல்லாததுக்கப்புறம் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி பரவாயில்ல விடுங்க, இதில் என்ன இருக்குது, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, என் வாழ்க்கையில் கிடைச்ச லக்கியஸ்ட் பர்சன் அது நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி சொல்ல ஹீரோனை கட்டி பிடிச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, இதை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னென்னு பார்த்தா அந்த ஆகஸ்ட் மந்த் வந்தது. ஹீரோயின் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஹீரோயின் ஒரு பக்கம் அவன் அந்த ஸ்பீச்சுக்கு வாங்கின ப்ரைஸ் எல்லாம் எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா கண்டிப்பாக எப்படியாவது இந்த ஸ்டடீஸில் முன்னேறி வருவேன், அதுக்கான எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமலாம் போகும், ஆனால் இப்போ ஏதோ பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்துட்டு ஹீரோனுக்கு காலில் வலிக்கும்னு சொல்லியிருப்பா, அதனால கால்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோன் கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காரு. ஹீரோன் உம்முனே இருப்பாளா, ஹீரோ ஒன்று ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு வந்து பிரின்சிபல் சார் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அதை ஸ்பீக்கரில் போட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் டான் ப்ரொஃபஸர் மேலே தான் எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால ஜியா மேலே எந்த தப்பு இல்லை, இனிமேல் அவள் காலேஜுக்கும் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோவா பாத்தியா நான் தான் ஒரு வழி கொண்டு வருவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல இதுக்கு ஸ்டெப் எடுத்ததுக்கு காரணம் ஹீரோவை தான் இருந்திருப்பாரு. இப்போ ஹீரோவால் தான் இப்போ ஹீரோயின் மேலே எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கும். நம்ம ஹீரோனும் சந்தோஷமாக இருக்க டைமில் சிரிச்சிட்டு இருக்கும் போதே அந்த டைமில் ஹீரோனுக்கு வலி வந்துடுது. அவளுக்கு டெலிவரி ஆக போகிற டைமில் வலி வந்து ஹீரோக்கா என்னாச்சு சியா இப்போ என்ன பண்ணுறது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஓ உனக்கு பெயின் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் அவருக்கே புரியுது. உடனே ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பரபரப்பாக ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. ஹீரோனா எந்திரிக்கிறா, வயிற்றுல கை வச்சுட்டு குழந்தைங்க எங்கே என் வயிற்றுல குழந்தைய காணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ வந்து குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. ஹீரோன் ஃபேஸை அவர் பார்க்கவே மாட்டாரு. ஹீரோனும் கூப்பிட்டு பார்க்குறா, ஜோ இங்கே பாருங்க, ஹஸ்பண்ட் இங்கே பாருங்க, ஹனி இங்கே பாருங்க
இருங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாலும் ஹீரோ திரும்பல. அவளுக்கு கோவம் வந்துடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே முன்னாடி வந்து உட்காராரா. ஹீரோனுக்கா ஓ குழந்தை பிறந்தோடனே இவர் எனக்கு கண்டுக்கவே இல்லைல்ல சுத்தமா அப்படின்ற மாதிரி இவளுக்கா கண்ணிலேருந்து லைட்டாக தனித்தனியாக ஊற்றிட்டு இருக்கு. அது காட்டிக்கல. அப்போ நர்ஸங்க வந்துட்டு குழந்தைக்கு கொஞ்சம் செக்அப் பண்ண வேண்டியது இருக்குது கொடுங்கன்ற மாதிரி அந்த பொன் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பொண்ணு தான் பிறந்திருக்கு போல. அப்போ ஹீரோன்னு சொல்கிறா ஹீரோ பார்த்து, இப்போ தான் என்ன பார்க்குறீங்களா, நோட் பண்ணுறீங்களா, குழந்தை பிறந்தோடனே என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஹீரோ கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை சியா, எனக்கு நீ தான் முக்கியம், என் கண்ணுக்கு நீ தான் எப்பயுமே அழகி, என் ஹார்ட்டில் இருக்கிறது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து சோகமாகவே பேசுகிறாரு. ஹீரோன்னு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஹீரோ அப்போ வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து காட்டுறாரு. எல்லாம் ஃபில்அப் பண்ணி சைன் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. என்னென்ன ஸ்டார்டிங்கில் அந்த யாயோ சார் வந்து சொல்லியிருப்பார்ல, காலேஜில் ஒரு பொண்ணு தான் சூஸ் ஆக முடியும், அவங்க 5 வருஷம் அங்கே போய் படிக்கலாம், காசுனாலலாம் அது வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அதில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பாரு. அது வந்து இப்போ அப்ரூவ் ஆகி வந்துருச்சு. அதனால ஹீரோக்கு சோகமாக இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்து 5 இயர்ஸ் இப்போ விட்டுட்டு போயிடுவாள். இருந்தாலும் ஹீரோனோட கனவுக்காக ஹீரோ வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஹீரோனுக்குமா இப்போ சந்தோஷப்படுறதா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ ஒரு பக்கம் திட்டிட்டு இருந்திருப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. என்னென்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து ஆனன் தான் அவள் பொண்ணு பேர். அவர் அந்த பொண்ணுக்கு வந்து இதுதான் ஃப்ரூட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸ் நேமு, வெஜிடபிள் நேம்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து சொல்லிட்டு இருக்கா. நான் பாப்பா வந்து அம்மாவை பார்க்கணும்னு நடம் பிடிப்பா. ஹீரோவும் அம்மா பார்க்கலாம் வந்துடுவாங்க, ஹோம் ஒர்க் பண்ணின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருப்பாரு. கரண்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ அவர் வந்து ஹீரோயின் இல்லாத டைமில் ஒரு அம்மா மாதிரி பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க. கரெக்டாக 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறா. இப்படி தான் நான் இல்லாத டைமில் நம்ம பொண்ணை பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க ஹீரோக்கோ சந்தோஷம். ஹீரோயின் வந்துட்டாளா, திரும்பி என்னை பார்க்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கனவும் நிறைவேறிடுச்சுல்ல. அதே மாதிரி ஹீரோ கூட இனிமேல் லைஃப் ஃபுல்லாக நல்லா வாழ்வாங்க. அவங்க ஒரு ஹாப்பி 3 ஃபேமிலியாக. குழந்தையும் அம்மான்ற மாதிரி கூப்பிட்றா. ஃபோட்டோலாம் பார்த்து வீடியோ காலில் பேசியிருப்பாங்களா, அதனால நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோன்னு சிரிக்க அப்போது ஹீரோ வந்து கண்ணில் லவ்வோடு நம்ம ஹீரோனை பார்க்குறாரு. இனிமேல் அவங்க ஹாப்பியாக வாழ போகிற மாதிரி குழந்தை வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை காட்டுறாங்க. 3 பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி. இதோட இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.